பட்டு பாடவா பத்து பேசவா பல்லிலாவை போல வந்த பாவை அல்லவா. ஐயா கிங்ஸினி, என்னமா? என்னையா வந்து பாம்போல உட்கார்ந்திருக்கிய? சத்தமும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. சும்மாதாமா உட்கார்ந்த. எப்பவுமே உள்ளத்துக்கு வர மாட்டியா? என்ன சீக்கிரமா அந்த மாதிரி இருக்குது? சும்மாதாமா, டயர்டா இருந்துச்சு அதான் வந்தேன். அப்ப கொஞ்சம் படுத்து தூங்கலாம்ல. ஆமா, இசை காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டாளா? என்ன ஆட்ட வரல, இப்பதான் போயிருக்கான். சரிங்கம்மா. பட்டு பாடவா பத்து பேசவா பல்லிலாவை போல வந்த பாவை அல்லவா. ஆரம்பமே பயம் காட்டுத. இன்னைக்கு என்னென்ன விதத்துல நமக்கு தண்ணி காட்டுதான்னு தெரியல. பையவள ராத்திரி அந்த பாடு படுத்துவேன். இன்னைக்கு பகல்லே வீட்டுக்கு வந்திருக்க. பகல்ல தான் பியாய் வராத. பேக் ரொம்ப சின்னதா இருக்கு. ஆரம்பிச்சிட்டோம்ல. என்கிட்ட வச்சு பார்த்தா எல்லாம் அப்படிதான் தெரியும். ஆனாலும் உனக்கு கொசரு கொஞ்சம் அதிகம் தான் ஐயா. வாரா வாரா. ஆட்டோல பேக் வைக்கிறதுல இடம் கரெக்டா இருந்திருக்கும். இல்ல, நாங்களும் உட்கார்ந்து தான் வந்தோம். உட்கார்ந்து வந்தா சரிதான். ஒரே நின்னுக்கிட்டு வந்தீங்களோ நினைச்சேன். வேண்டாண்டா, படா படுத்தாத, முடியல. காலேஜுக்கு போயிட்டு வந்து வயிற்று முட்டை சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு தூக்கம் தூங்கலான்னு வந்தேன். அச்சோ, என்ன பாத்துட்டீல? இனி அவ்வளவு கேன்சல் தான். டே இந்த பியாக்கி எல்லாம் கிடையாதுலடா. சே பியாக்கி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பாடா, உண்மையை பேசியிருக்கான். 23 23 46 46 மந்திரத்தை சொல்லி சுடுகாட்டுல இருந்து ரெண்டு பியாக்கி தான் கூட்டு வந்திருக்கேன். இந்த பியாக்கி எல்லாம் ஒண்ணு கிடையாது, பயப்படாம போங்க. ரெண்டு பேயா? ரெண்டு தான். சுடுகாட்டுல சும்மா சுத்திட்டு கிடந்தது, பாவமா இருந்தது. அதை கூட்டிட்டு வந்தேன். அந்த ரெண்டு பேரையும் என்ன எப்படியாவது உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரே அடம் முடியல. அதை கூட்டிட்டு வந்தேன். இப்பதான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்குது. எனக்கும் கொஞ்சம் டயர்ட் இருந்துச்சு. அதை சுத்தையில உட்கார்ந்து இருக்கேன். உனக்கு டயர்ட் இருக்கு? ரெண்டு பேரையும் என்ன ஆட்டம் போட்டிருக்கு. பிடிச்சு கொண்டு வரதுக்குள்ள குறுக்கெல்லாம் பெண்டு கலந்து போச்சு. அப்படி கூட்டிட்டு வரணுமா? பாவமா இருக்கு இல்லையா? அது இந்த நிறைவேறாத ஆசையோட செத்து போச்சான். இது என்ன பண்ணி கொடுத்துன்னா, வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை தொந்தர தாங்க முடியலன்னு நைட் ஷோக்கு படத்துக்கு போயிட்டு வருவானோ பாரு, அவங்கள பார்த்து கபக்குன்னு கடிச்சு தின்னு போடுது. ஒரே மேலாம் ரத்தம். நான் பிடிச்சிட்டு வரும்போது கூட பள்ளியடையில ஒரு கை வரல இருந்தது. நீ என்ன சொன்னாலும் நம்பிதான் ஆகணும். ஏன்னா ஹிஸ்டரி அப்படி. சேத்த இப்பதான் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கு. நைட்டு தான் வேலையை ஆரம்பிக்கும். ஏமா, என்னடா அது ரெண்டு கொஞ்சம் ஆகாரம் வைங்கம்மா. சரிடா. அப்படின்னா நிஜமாவே கூட்டிட்டு வந்திருக்கானா? அதுக்கு என்ன ஆகாரம் வைக்கிய? வேற இல்ல, கொஞ்சம் ரத்தம், கொஞ்சம் கை காலி எலும்பு துண்டு, அவ்வளவுதான். உன் ஃப்ரெண்ட் இசைக்கிட்டையும் சொல்லிருந்தேன். அது எப்ப போவோம்? எனக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் போவேன்னு ஒத்த கால நிக்குது. உனக்கு கல்யாணம் முடிஞ்சா? ஆனா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காத. ஓய் இல்லடா, நீ இசை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்ட. இசை உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ண மாட்ட. அப்ப அந்த பியாய் போவாதா? அது உன் கையில தான் இருக்குது. என் கையில? எப்படி? எனக்கும் இசைக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அது பாட்டுக்கு போயிடும். இப்ப நீ என்ன சொல்ல வர? எப்படி ரேச்சல் மண்டைக்குள்ள என்ன பத்தி ஏத்தி வச்சியோ அதே மாதிரி என்ன பத்தி இசை மண்டைக்குள்ள நீ ஏத்துற. நீயேதான். இங்க பாரு கிங்ஸ்லி, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் ஒண்ணும் ரேச்சல் மண்டைக்குள்ள ஒன்ன பத்தி புகுத்தலையே. இசை தான் எப்ப பார்த்தாலும் ஒன்ன பத்தியே ரேச்சல் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாளா? ஆமா. என்ன சொல்லுவா? அவன் பக்கத்தண்டி மோரட, மத்தபடி பாசக்கார, கெட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீ இப்பவும் குழந்தையா இருக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு குழந்தை மாதிரியே பாத்துக்கிடுவான்னு அவ தான் சொல்லி கொடுப்பா. அவனுக்கு வெளியில யாரையுமே கஷ்டப்படுத்த தெரியாது. அப்படி இருக்கும்போது உன்னை கஷ்டமே படுத்த மாட்டா, உன்னை நல்லா பாத்துக்கிடுவான்னு சொல்லி கொடுத்தா. ஓ, அப்ப என்ன பத்தி அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறா. இவ்வளவுதான் சொன்னாலே என்ன? இஷ்டத்துக்கு சொல்லுவா. எனக்கு தினம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. அதனால பின்னாடி பெஞ்சுக்கு போயிருவேன். இந்த பியாயை விரட்டி விட்டுருவியா? சரி விரட்டி விட்டுறேன். நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. நம்பி போலாமா? நம்பி போலாமே. இவனை நம்பலாம். இவன் சொன்னதான் செய்வான். என்ன பத்தி நல்லா தெரியுது. தெரிஞ்சு நீ ஏத்துக்க மாட்டேங்க. உன்னை எப்படி ஏத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும்டி. என் ஆசை பொண்டாட்டி. நான் உன்கிட்ட முதயே சொன்ன மாதிரி நீயே வந்து என்னை கட்டி அணைச்சு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைப்பேன். அந்த காதல் தான் எனக்கு வேணும். அப்படி சொல்லும் போதா நீ எனக்கு பொண்டாட்டி. அதுக்காக உன்னை விடல மாட்டேன். இப்பெல்லாம் நான் ரொம்ப பைத்தியமா இருக்கேன்டி. வேலையே பார்க்க முடியல. பிசினஸ் ஓடிட்டு இருந்தேன். இப்ப நீ எப்போ வருவேன்னு அதையே பாத்துக்கிட்டு அலையிற. நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களா? ஆமாமா, அம்மா தேடிட்டு இருக்காங்க. போ. என்ன பாக்கக்கா சீக்கிரம் வந்தீங்க? இல்ல இல்ல, எனக்கு தெரியும்.
நீங்க என்ன பார்த்ததான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இல்லையா? எங்க அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு பாரு உன்னை பார்க்கறதுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாருன்னு. அதே மாதிரி தான் இருக்குது. எதுக்கு அப்படி சொன்னாங்க? நாளைக்கு தான் நான் போயிருவேன்ல, இன்னைக்கு தானே பார்த்தபடி, அதனால இன்னைக்கு உன்னை பார்க்கறதுக்கு சீக்கிரமா வந்துருவாருன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, கொண்டு போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்ல, எனக்காக நீங்க வந்திருக்கீங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதான். இல்ல, நான் பேசுறேன். உள்ள போன்னு சொன்னல? இல்லத்தா, நான் பேசுறேன். உள்ள போன்னு சொன்னேன். அந்த பிள்ளைகிட்ட ஏன்டா கோவப்பட்ட? அம்மா, அவளா சுயமா பேசினா ஏதாவது பேசலாம். அவங்க அம்மா சொன்னாங்கன்னு விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா இதுக்கு மேல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதை சொல்ல விட்டுற கூடாதுன்னா அனுப்புனேமா. தேவையில்லாம ஆசை வளர்த்துட்டு இருக்க கூடாது இல்ல. இவளுக்கு உன் மேல ஆசை கூட அவங்க அம்மா சொன்னாதாண்டா வரும். இவ்வளவு சொல்லி கொடுத்தாங்க, இதுக்கு மேல ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் அந்த பொண்ணு சொல்லிடக்கூடாதுன்னு அனுப்புனேமா. சரியா? என்னடி கணக்கெல்லாம் நின்றுட்டு இருக்க? என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப அமைதியான என்ன மாதிரி இருக்குது. பார்வையே சரியில்லையே. என்னாச்சு இது? எனக்கு இப்படி பாக்கா? என் மேல காதல் எதுவும் வந்துட்டா என்ன? உனக்கு அது வர்றதாவது அதான் வர வைக்கணும். ஆனா இப்பெல்லாம் பார்க்க மாட்டாள. என்ன ஒரு தினசா பாக்குறா? என்னடி கேட்டுட்டே இருக்கல? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? சரி, உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். என்னடி ஆச்சு? ஏன் அப்படி பாக்குற? என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறா? என்னடி பயந்து தொலைச்சிட்டேன்டி. என்ன இனிமேல் என்கிட்ட ஏதாவது வம்பு எடுத்தீங்க, இழுத்தா என்ன அதிகமா பேச வைக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ பேசணுங்கிறதுக்காக தான் நான் வம்பை இழுக்கிறது. நீ பேசணும்டி. நீ பேசதா உன் மேல காதல் அதிகமாயிட்டே போகுது. அழகான காலு, செல்லம் போல பேச்சு, துருன்னு வர்ற கையும் காலு, குழந்தை மாதிரி ஒரு மூஞ்சி, அப்படியே அள்ளி அழைச்சிக்கிற மாதிரி தான் இருக்க. என்ன கொஞ்சம் திமிருதான் கொஞ்சம் ஏகப்பட்டது. இனிமேல் ஏதாவது பேசுனீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குது. என்ன இன்னைக்கு பொறுக்கிங்க பாஸ்வேர்டே வரல? தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் பேசுவேன். அப்புறம் உனக்கு பிடிச்ச 2 பேர் வந்திருக்காங்களே. எனக்கு பிடிச்சவங்களா? யாரு? உனக்கும் ஜபாக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஜபாக்கும் ரொம்ப பிடிக்குமா? அது யாரு? அப்படி எனக்கு யாரும் இல்லையே. இருக்காங்கல்ல. யாரு? ஜபா சொல்லுவா. ஓ, அம்மா உனக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிட்டு போ. எனக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு யார் சொன்னா? நான் தான். என்ன பத்தி நீ யார்கிட்ட தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்க? எங்க விசாரிக்கணும் அங்க விசாரிச்சிருவல்ல. விசாரிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாப்போண்டி பாப்போம். இதே வீட்டுல இதே இடத்துல உன்னை என் மடியில தூக்கி வச்சு நான் கொஞ்சிக்கிட்டு இருக்கல. இப்பெல்லாம் பேசுறீ, உனக்கு வெக்கமா இல்ல? கிடுகிடுப்பா இருக்குடி. அப்படி பேசும்போதே கிடுகிடுப்பா தான் இருக்குது. நடக்க மாட்டேங்குத. நீ ஏன் கொஞ்சம் திமிர குறைச்சிக்க கூடாது? திமிரா? அது உன்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது. நான் பார்த்ததுல உனக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட திமிருதான். என்ன பத்தி திமிருன்னு சொன்னீங்க? அப்படியே இந்த வரல கடிச்சு தின்னுவேன். நான் வந்துட்டுல பாஸ்வேர்டு. இந்த மங்கி பொறுக்கி இப்பெல்லாம் திட்டும் போதான் அந்த நாளே எனக்கு பூர்த்தி அடையுதுன்னா பாத்துக்கையா. அடையும் அடையும். அது பக்கத்துல நின்று பேசுறது நல்லா இருக்கும்ல. பொறுக்கி சோடா புட்டி. என்ன பத்தி சோடா புட்டின்னு சொன்னீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. ரொம்ப நாள் எனக்கு டவுட், அந்த கண்ணாடி எதுக்கடி போட்டிருக்க? என்கிட்ட வம்பளுக்கு தான் 15 வருஷம் கழிச்சு போறீங்களா? ஆமா, இந்த கண்ணு ரொம்ப அழகா கியூட்டா மீன் கண்ணு மாதிரி நல்லா பெருசா தானே இருக்குது. பிறகு இருக்கு நீ கண்ணு தெரியாம இந்த சோடா புட்டி போட்ட மாதிரி தெரியலையே. எனி ப்ராப்ளம்? என்ன பத்தி நீ சோடா புட்டின்னு சொன்னீங்க? இல்லடி, நிஜமாவே தான் கேட்டேன். நீங்க எதுக்கு அந்த காலத்து கண்ணாடி போட்டிருக்கீங்க? அந்த காலத்து கண்ணாடியா? அடி ஃபாரின் கண்ணாடி. என்ன நீ போட்டு பாக்கியா? சூப்பரா இருக்கும். காலத்துக்கே மனசு இருக்காது. இன்னொன்னு தெரியுமா? என்ன? இந்த கண்ணாடிக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர்? உன சும்மா போட்டிருக்கேன்னு வச்சிருக்கியா? தூங்கும் போது கூட கட்ட மாட்டேன் தெரியுமா? அத தெரியுமே. இந்த கண்ணோட பவர் நீ உன் மனசுல என்ன நினைச்சாலும் அது எனக்கு தெரியும். அதன பார்த்தேன். நாங்க பேய்க்கு பயப்படுறது எப்படிடா உனக்கு தெரிஞ்சது? நீ இப்படிதான் தெரிஞ்சதா? இப்படி ஒரு ஃப்ரெண்ட் உன் கூட இருக்க வரைக்கும் உன்னை யாரும் அசைக்க முடியாது. தேங்க்யூ ஜபா. பரவாயில்ல கிஞ்சி, மனசுல நினைக்கிறதெல்லாம் தெரியுமா? போய் நான் நம்ப மாட்டேன். நம்பணும் டி, சத்தியமா நம்பணும். இப்ப நீ உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாப்பா. ஒருவேளை நாம நினைக்கிறதுல அவன் சொல்லிட்டானா அவ்வளவுதான். அப்படி தானே நினைக்க? நீ அப்படிதான் நினைச்சியா? யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. இப்ப என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க பாப்பா. இனிமேல இவனை பத்தி எதுவுமே நினைச்சிட கூடாதுப்பா.
நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேனே. சரி, வேற என்ன சொல்லணும்னு சொல்லு, நான் சொல்றேன். இன்னொரு பவர் இருக்கு தெரியுமா? என்ன? நாம இங்க இருந்து போறது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். சொன்னா நீ கோபப்படுவ. கோபப்பட மாட்டேன், சொல்லுங்க. வேண்டாம், நீ கோபப்படுவ. கோபப்பட மாட்டேன், சொல்லுங்க. இல்ல, நீ கோபப்படுவ. கிட்ட வா, ரகசியமா சொல்றேன். உன்னால நம்ப முடியாது, நான் வர மாட்டேன். புள்ள போ. இந்த பார், நான் உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கேன்? உன் பென்ஷன் இல்லாம தொட மாட்டேன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அதான் நேத்து நைட்டு நைட்டு அது நம்ம வயல இதை சொல்ல வைக்கானே. ஒண்ணு இல்ல, புத்திசாலிதான். அப்படி சொன்ன வாக்கு காப்பாத்திட்டீங்க பாருங்க. நான் எதுவும் பண்ணலையே. பொறுக்கி பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு தான் நாங்க வர மாட்டேன். அப்படி சொல்லாதடி, கஷ்டமா இருக்குடி. நான் எனக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து தெரியுமா? இதுக்கப்புறம் எப்போ நான் இதே மாதிரி உன் கூட இருக்கணும் எனக்கு தெரியாது. இந்த நேரத்தையும் இந்த நாளையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் வந்தேன். ஏகப்பட்ட பிசினஸ் வேலை எல்லாம் இருக்குது. பணம் நான் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் சமத்தி பண்ணிக்கிடுவேன். ஆனா உன் கூட இருக்கிற இந்த டைம் ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டி. வாழ்ந்தாலும் கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தென்ன லாபம். நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் நினைச்சது நிச்சயமா நடக்கும். நடக்காது. நான் இன்னொருத்தரை விரும்பிக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் விரும்புறேன்னு தெரிஞ்சோ நீங்க இப்படி பேசுறீங்களே. சை. ஹாய், உன்னை முத விரும்பினதும் நாதான், உன்னை முத தொட்டதும் நாதான். உன் நெஞ்சு தொட்டு சொல்லு. ரயில்வே ஸ்டேஷன்ல நீயும் நானும் கண்ணை பார்த்து தான் முத பேசணும். ஒரு நொடி, ஒரு செகண்ட் நீ என்ன நேசிச்ச. அந்த நொடியை நீ என்ன நேசிச்ச. நீ நேசிச்சதை நான் பார்த்தேன். அந்த நொடியை நானும் உன்னை நேசிச்சேன். நாங்க என்ன நடந்து யோசித்து பாரு, உனக்கே தெரியும். இப்படி எங்கக்குள்ள ஒரு செகண்ட் நீ என்ன நேசிச்ச. பின்னாடியே ஒரு குரல் இசைன்னு. அதுக்கப்புறம் நான் நீ அதுல இருந்து வெளியில வந்த. அதே மாதிரி நான் உனக்கு முத முத்தம் கொடுக்கும் போது உன் மனசுக்குள்ள யாருமே கிடையாது. முத்தம் கொடுத்த எனக்கு தெரியாது உன் மனசு யாருமே இல்லைன்னு. நான் உனக்கு முத்தம் கொடுத்துட்டு நான் விரும்பலே தானே போய் சொன்ன அன்னைக்கு அவங்கிட்ட காதுல. முத்த உன் மனசுக்குள்ள வந்தவனு நாதான், உன்னை தொட்டு அணைச்சவனு நாதான். மறந்துடாத. தொட்டு அணைச்ச எனக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தெரியாது. ஆமா, அன்னைக்கு தொட்டு அணைக்கும் போது நீ தடுக்கவே இல்லையே. உண்மையை சொல்லு. ஆமா, உண்மை பேசும்போது சீயாதான் தெரியும். போடி. இப்பவும் சொல்றேன், என் மனசுல நீங்க இல்லவே இல்ல. அதான் ரேச்சல் கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவகிட்ட ஏன் கத்துற? என்ன நீ சாதாரணமா இட போடாத. எப்போ எனக்கு நீ தானே முடிவு பண்ணணும். அப்பமே நீ தும்முனா கூட எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணுத, யாது பண்ற, என்ன பேசுற, என்ன செய்யற, எல்லாம் எனக்கு தெரியும். செப்பா சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. ஏன்னா எனக்கு விலை மதிக்க முடியாத சொத்து நீ. அதை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியாது. வா மல்லிகா. இதான் இவங்க கெட்டிக்க போற பொண்ணா? ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு. அம்மா, என்ன கிங்ஸி? மல்லிகா வந்திருக்காமா. மல்லிகா உள்ள போ, அம்மா இருக்காங்க பாரு. நான் பாத்துட்டு போறேன். ஐயோ, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிள்ள ஒழுங்கா வெளியே போறாரு என்ன? போறாவ. ஒரு சத்தம் போட்டு வை. சத்தம் போட்டுட்டு தான் இருக்க. திருந்த மாட்டுக்காவ. சின்ன பையன் தானே, திருந்துவான். சரி, அதே பாத்துட்டு போறேன். சரி உள்ள போ. உங்களதான். சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்களும் தான். அழகா பேசுறீங்க. இவங்க யாரு? என் ஃப்ரெண்டு. அப்படியா? நீங்க யாரு? நான் கிங்ஸ்லி அத்தனோட அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணுனா கல்யாணம்? அப்படியா? யாருன்னு குழப்பமா இருக்கா? அத்தானை ஏமாத்துறதா நினைச்சி என்ன நானே ஏமாத்திக்கிட்ட முட்டாளு. கல்யாணத்தன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு ஒட்டுமொத்த பழியும் அத்தா மேல சுமத்திட்டு இட்டு விட்டு ஓடி போனவதான். என்ன யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது, என்னை யாரும் அடிச்சிடக்கூடாதுன்னு அன்னைக்கு வீணா அத்தா மேல பழி சுமத்திட்டு நான் இங்கேருந்து போயிட்டேன். எல்லாரும் முன்னாடி நான் ஏமாத்துறேன்னு அத்தானுக்கு கல்யாணம் வீட்டில் வச்சு நல்லா தெரியும். அத்தான் என்னை காட்டியே கொடுக்காம மணமேடையில மணக்கோலத்துல கழுத்துல மாலையோட அமைதெல்லாம் நின்றுக்கிட்டு நின்னாரு. வந்திருக்க சொந்தக்காரங்கெல்லாம் எங்க அத்தானை மானம் கண்ணியமா திட்டினாங்க. இந்த சில்லறை பையலுக்கா உன் பொண்ணை கொடுக்க போன அப்படின்னு எங்க அத்தானை தான் எல்லாரும் வாய்க்கு வந்தபடி திட்டினாங்க. ஆனா தப்பு பூரா நான் தான் பண்ணினேன்னு அங்க யாருக்குமே தெரியாது. எதுக்கு இப்படி பண்ணுனீங்க? சுயநலம். நான் மட்டும் தப்பிக்கணும்னு நினைச்சி எங்க அத்தனை பள்ளியாடாக்கிட்டு போயிட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். வேற எங்க இல்ல, இதுல இருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் இங்கதான் இருக்கேன். பக்கத்துலயே வா. தினமும் ஒருத்தவங்க பார்க்கறது செய்வீங்க.
நான் இன்னைக்கு 3 வேளை சாப்பிடுறேன்னா அது இங்கிருந்து தான் வருது. என்ன சொல்றீங்க? நான் ஏதோ பெரிய புத்திசாலித்தனமா அத்தான எல்லாரும் ஏமாத்திட்டேன், அம்மா அப்பாவெல்லாம் ஏமாத்திட்டேன், மனசுக்கு பிடிச்சவன் கூட வாழ போறேன்னு சந்தோஷமா தான் போனேன். மனசுக்கு பிடிச்சவன் கிடைச்சிட்டான்னு சந்தோஷத்துல தலகால புரியாம இருந்தேன். கல்யாணம் முடிஞ்ச 1 வாரம் என்னை கையிலே பிடிக்க முடியாது. எப்பா என்ன சந்தோஷமான வாழ்க்கை, இதை போய் நான் இழக்க பார்த்தேனே. அந்த கிங்ஸ்ல கல்யாணம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கையே போயிருக்குன்னு எனக்கு நானே தேத்திக்கிட்டேன். ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்னு சும்மாவா சொன்னாங்க. எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் குணம் தெரிஞ்சுது. வேலை வெட்டிக்கு போகாம அவங்க அம்மா அப்பா கிட்ட அடிச்சு பிடிச்சி தின்னுட்டு இருந்திருக்கான். வெளியில வரும்போது மட்டும் டிப்டாப்பா வந்தான். அவன் டிப்டாப்பா பார்த்து மயங்கி விட்டேன். ஆளும் அழகா இருப்பா, கல்யாணம் பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நினைச்சுட்டேன். அவன் அழகை பார்த்தே வாழ்ந்துடலான்னு நினைச்சேன். யாருக்குமே கிடைக்காத ஆணழக எனக்கு கிடைச்சிட்டாங்கிற ஆணவத்துல இருந்தேன். எவ்வளவுதான் ஆணழகனா இருந்தாலும் சம்பாத்தியம் தான் புருஷ லட்சணங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டாரு. அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட ஏச்சு பேச்ச வாங்கிக்கிட்டு அங்க உருட்டி இங்க போய் பேசி அங்க போய் பேசி அப்படி இப்படின்னு பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஏமா நீ தான் லவ் பண்ணிருக்கிய, அது எதுக்கு மனமேட வரைக்கும் கொண்டுட்டு போனோம்? அத முதல்ல சொல்லியிருந்தா அவனாவது அவமானத்துல இருந்து தப்பிச்சிருப்பான்ல. நீ பாட்டுக்கு அவமானப்பட்டுட்டு போயிட்ட. அவன் கொத்தி வச்சு பழி வாங்கிட்டு இருக்கான். ஏம்மா இப்படி பண்ணன? அவனுக்கு தான் இப்ப பொம்பளைனாலே பிடிக்காதால காய்ச்சிட்டியா? அது என் மேல கோவம் தான். ஆனா என் தங்கச்சி தான் ரொம்ப ஏமாத்திட்டா. சப்பா முடியல. இவளை ஏமாத்தத்தையும் வாங்கிக்கிட்டு பய உள்ள இவளை கெத்தலான்னு தான் பாத்தியா? உனக்கு சிரிப்பா வருதுல்ல? அவனோட சிரிப்பு உனக்கு இன்னும் தெரியல. அவன் ஹிஸ்டரிலாம் தெரியுது அன்னைக்கு தானே உனக்கு இருக்கு. அவன் நல்ல முள்ள இருந்திருக்கான். அதான் அக்காலும் தங்கச்சியும் தப்பிச்சிருக்காளுவ. ஐயோ அப்பெல்லாம் இல்ல. அப்பெல்லாம் இல்லையா? அப்பெல்லாம் கிங்ஸ் நத்தன் தேசலாம் மன்னிச்சு விட மாட்டாரு. என்ன சொல்ற? நான் மனசுக்கு பிடிச்சவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இனி நம்ம காதலுக்கு யாருமே எதிர்ப்பு இல்ல, நம்மள இனி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இனி இவங்களையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாதுன்னு மிதப்புலதான் அலைஞ்ச. 1 வாரம் நல்லதான் போய்கிட்டு இருந்துச்சு. நாங்க புதுசா எங்க வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது கூட இந்த வீட்டை தாண்டி தானே போனோம். உங்க வீடு எங்க இருக்கு? நான் பிறந்த வீடு இதுல இருந்து 2 வீடு தள்ளி இருக்குது. கட்டி கொடுத்துருக்க வீடு இது தெரியல லாஸ்ட்ல. கிங்ஸ்லி வீடு நடுசுல. ஆமா. சரி சரி நீ சொல்லு. அத்தான் வீட்டை தாண்டி தான் நாங்க போய்கிட்டு இருந்தோம். அப்பமெல்லாம் அத்தான் பாப்பாரு. பாப்பாருன்னா பாத்துக்கிட்டே இருந்தாரு. நாங்களும் தினமும் ஜோடியா கை கோர்த்துக்கிட்டு வீட்டு முன்னாடி போய்கிட்டு வந்துட்டு இருப்போம். ஒரே குதூகலம் தான். புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்குல்ல. ஆமா. சினிமாக்கு போறது கோயிலுக்கு போறதுன்னு ஜோடியா சுத்திக்கிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் அத்தான் பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு. இங்கதான் மெயின் பிக்சரே வரும், கேட்டுக்க. என்ன நடந்தது? என்ன நடந்ததாவா? நானும் என் புருஷனும் தினமும் இந்த தெரு வழியா கை கோத்துக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டுலாம் போவோம். கொஞ்சம் கொலாவிக்கிட்டு தான் போவோம். அத்தான் பாப்பாரு. நானும் அத்தானுக்கு நம்ம மேல எது கோவம் இருக்கான்னு பாப்பேன். ஆனா அத்தான் முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. இப்ப வரைக்கும் அவன் முகத்துல எந்த ரியாக்ஷனுமே நீ பார்க்க முடியாது. ஆமா கோவத்தை தவிர. நல்லா தெரிஞ்சிருக்க கொன்னுவேன் திரும்பட்டி. சரி சரி நம்ம கல்யாணம் முடிஞ்சு வந்தனால அத்தானுக்கு எந்த வருத்தமும் இல்ல போலுக்கு. அதனால அத்தான் பெருசா கண்டுக்கலன்னு தான் நானும் கேஷுவலா இருந்துட்டேன். சரி. ஒரு நாள் ஈஸ்டர் பண்டிகை வந்தது. சரி. நானும் என் புருஷனும் கை கோத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கக்கன்னு இதே வீட்டு முன்னாடி கை கோத்து கட்டிக்கிட்டு அணைச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். பையன் உள்ள என்னமோ பண்ணிருக்கா. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு? அத்தி கத்தி குரங்கு கரங்குன்னு சொல்லாதீங்க. நிஜமாவே வீட்டுக்குள்ள குரங்கா கூட்டிட்டு வந்துருவாரு. வாய வச்சுக்கிட்டு சும்மாரு. அவன் எதை சொல்றானோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு புரியல? நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் 2 பேரும் நில்லுங்கன்னு அத்தான் மேல மொட்டை மாடில இருந்து சொன்னாரு. சரி. நான் கூட ஈஸ்டருக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்க போறாருன்னு நினைச்சு நம்பி நின்ன. இல்லைன்னா புதுசா காமிஞ்சிருக்கு ஏதோ விருந்துக்கு இருந்து கூப்பிடுதாருன்னு நினைச்சுக்கிட்டேன். அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு விருந்து வைப்பான் வேற நீ எதிர்பார்த்திருக்க. கிஃப்ட் வேற விளங்கிறேன் சொல்லு. இல்ல அத்தான் முகத்துல எந்த ரியாக்ஷனையும் காட்டலையே. அவன் காட்ட மாட்டான், நீ சொல்லு. மொட்டை மாடில இருந்து கீழே இறங்கி வந்தாரு. சரி. இறங்கி வந்து ஏன் உங்க 2 இடத்துக்கு வீடு வாசலே இல்ல அப்படின்னு கேட்டாரு. புரிஞ்சு போச்சு. நீங்க இந்த கொஞ்சி குழாயிட்டு போயிருக்கிய. புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்குல்ல. ஆமா நீங்க நிறைய அப்படிதான் பண்ணுவாங்க. நீ சொல்லு. இத்தான் தண்டி கரல கட்ட. அப்படின்னா அத்தான் மேல எக்ஸசைஸ் தானே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கரல கட்ட தெரியாது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்படி எடுத்து சுத்திக்கிட்டே இருப்பாங்களா, வெயிட்டா இருக்குமே. கரலா கட்ட. சொல்லு சொல்லு. அதை எடுத்துட்டு வந்து என்னையும் புருஷனையும் இந்த தெருவை 10 வாட்டி விரட்டி விரட்டி அடிச்சாரு.
உனக்கும் டைம் கொடுத்துருக்கான். அவன் சொன்னதை மட்டும் பண்ணலன்னா உன் நிலைமை நினைச்சு பாத்துக்க. அப்புறம் சொல்லுமா. அப்புறம் என்ன, ஒரே விரட்டி 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 ஒரே அடிதான். அடிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள கூட்டச்சி எங்களுக்கு விருந்து வச்சாரு. அதுக்கப்புறமா எப்படி இப்படி தைரியமா இந்த வீட்டுக்கு வந்து போயிருக்க? இல்ல, என் புருஷன் ஒண்ணுக்கு ஆமாட்டாரு, வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டாரு. சும்மா குடிச்சிட்டு கோயில் காம்பவுண்ட்லயும் அங்கேயும் கண்டுக்கிட்டு கபடி விளையாண்டுக்கிட்டு கிடப்பாரு. சின்ன பசங்க கூட விளையாண்டுக்கிட்டு குறி பிடிக்க மீன் பிடிக்கன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன செய்ய, வீட்டுல பிள்ளைகள் இருக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமே. எங்க அத்தை தான் ஏதாவது தருவாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு தேவையானதை எங்க அத்தா வாங்கி எடுத்து தருவாரு. நான் தான் எங்க அத்தனுக்கு துரோகம் பண்ணேன். எங்க அத்தா அந்த கோத்தை என்கிட்ட காட்டினதும் இல்ல, என்னை வெறுத்ததும் இல்ல. அப்பப்ப என் வீட்டுக்கார சத்தம் மட்டும் வைப்பாரு, அடிப்பாரு. அப்படின்னு என் புருஷன் வேலைக்கு போறதே கிடையாது. எங்க அத்தன் தான் என் பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு வீட்டு செலவுக்கு எல்லாம் பார்த்து பிறக்கி தரும். எங்க அம்மா அப்பா கூட என்ன கை விட்டுட்டாவ. உனக்கு இதே வேலையா போச்சு, உள்ளூர்ல கண்டுட்டு எங்க உசுரை எடுக்காதுன்னு எங்க அம்மா அப்பா கூட என்ன அவ்வளோ கண்டுக்க மாட்டாவ. ஏன், ஒரு மீன் குழம்பு வச்சா கூட ஒரு கிண்ணத்துல எங்க அம்மா தரமாட்டாவ. ஆனா இங்க அப்படி இல்ல, உரிமையோட எடுத்துட்டு போவேன். அது நாங்க டீசென்ட் இல்லாம நடந்துகிட்டோம்ல தெருவுல, அதுக்காக. இங்க பாருங்க, எங்க அத்தா ரொம்ப ஜென்டில்மேன். ஆமா, எந்த பிள்ளையும் யார் எடுத்து கூட பார்த்தது இல்ல. தெருவுல எங்க அத்தா டிசிப்ளின் இல்லாம நடந்ததே கிடையாது. என்ன போய் உங்க அத்தா, எங்களுக்கு ஒரு சந்தேகம் பத்துக்க, உங்ககிட்ட கேட்டாதான் கிளியர் ஆகும். உங்க அத்தானுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் உண்டா? சே கிடையாது. போய் சொல்லக்கூடாது, உங்க அத்தனை காப்பாத்துக்காக போய் சொல்லக்கூடாது. நாங்க நிஜத்தை தண்ணி கூட பார்த்தோமே, தெரியாம வாங்கி பொண்ணு வாயில கூட ஊத்தி விட்டுட்டோமே. 3 நாள் மயக்கத்திலே கிடந்தா. அந்த நிச்சயத்துக்கு நான் தான் வந்திருந்தேனே. நாங்க உன்னை பார்க்கவே இல்லையா? வந்திருந்தேன், கூட்டத்தோட கூட்டமா நின்னேன். ஏன்னா எங்க அத்தான் கூட வளர்க்குது எனக்கு தானே கொடுப்பனே இல்லாம போயிட்டேன். நல்ல ஒரு மனுஷனை தூக்கி எரிஞ்சிட்டேன்ல, அதான் மனசு ஒரு மாதிரி இருந்தது. கூட்டத்தோட கூட்டமா நின்னுட்டு இருந்தேன். அன்னைக்கு நாங்க தெரியாம எங்க ஃப்ரெண்ட் வாயில ஊத்தி விட்டோம். 3 நாள் கழிச்சு தானே கண்ணியே திறந்தா. ஐயோ, அன்னைக்கு நீங்க பொண்ணுக்கு ஊத்தி கொடுத்ததே சளி மருந்து. சளி மருந்தா? ஆமா, அன்னைக்கு கூட்டத்துல கூட எங்க கிங்ஸ்ல அதை கொடுக்காதீங்கன்னு சொன்னவ, நீங்க தான் மீறி கொடுத்தீங்க. ஆனா அது பீர் குடிக்கிற கப்பல தானே இருந்தது. ஐயோ, எங்க அத்தைக்கு கொஞ்சம் ஞாபகம் மருந்து நிறைய உண்டு பாத்துக்கங்க. கிங்ஸ்ல அம்மைக்கு ஆமா, வயசாகுது இல்ல, அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அதிகம். அதனால எங்க அத்தானுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறது பழக்கம். அதுல தேனை ஊத்தி எங்க அத்தா எப்பவும் குடிப்பாங்க. எங்க அத்தை அப்படி நினைச்சுதான் அன்னைக்கு சளி மந்தத்துக்கு உள்ள ஊத்திட்டாவ. அதான் 3 நாளா கண்ணு திறக்காம கிடந்தாவ. அது எங்க அத்தா வழக்கமா குடிக்கிற ஜூஸ் மட்டும்தான். ஆமா, அந்த பொண்ணு வரல. அப்போ அந்த பொண்ணு வேற இவ யாருன்னு உனக்கு தெரியுமா? எங்க அத்தை தான் மருமக வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னாவல. எங்க அத்தா வில்லேஜ்ல யாரையும் விரும்ப மாட்டாவ. அதான் பார்த்தோன்னே இந்த பொண்ணு தானே புரிஞ்சுக்கிட்டேன். வெள்ளங்கீரம். எங்க அத்தா உங்களை சும்மாவே விட மாட்டாவ. சூப்பர் என்ஜாய். தினமும் ரொமான்ஸ் தான். கொஞ்சம் பொறாமையாதான் இருக்கு அத்தை பொண்ணா. சும்மாவே எங்க அத்தான் காதல்ல கலக்குவாரு. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வேற. தினமும் காதல் காட்சிக்கு பஞ்சமே இருக்காது போலக்கு. எங்க அத்தா உண்மையிலே பெரிய மன்மதன் தான். அவர் லீலைகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொன்ன சொல்லி கொடுக்க. போமா தாயே, அவளை வெம்பி போயிருக்கா. வெந்த புள்ள வேலை பார்த்தாத போ. யாருக்கிட்டனாலும் தப்பிக்கலாம், எங்க அத்தாங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவர் காதல் மன்னன். உங்களை குறி வச்சுட்டார்ல, தப்ப முடியாது. 2 பேரும் சண்டை போடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருங்கடே. என்னடே? இல்ல கிங்ஸி, நான் இவனை விடவே மாட்டேன். இவன் யார் என்ன விடுறதுக்கு? நான் இவனை விடவே மாட்டேன். சப்பா, மனுஷ பஞ்சாயத்தை கூட தீர்த்தலாம் போலுக்கு. இந்த பியாய் பஞ்சாயத்தை என்னால தீர்க்கவே முடியல. இது தீர்க்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க, கூப்பிடுறேன், வருவாங்க. இசை, ஜபா. ஐயோ, உங்க 2 பேர் பஞ்சாயத்தை என்னால தீர்க்கவே முடியாது. இசை, ஜபா. கொழுப்பு பத்தியாட்டி இவனுக்கு. கத்தப்படாது, வருவாங்க வருவாங்க. 2 பேரும் டென்ஷன் ஆகாம இருங்க. அவங்க வந்து உங்க பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பாங்க. சும்மாட்டி நம்மள பயங்கட்டதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் நம்ப கூடாது.
என்னமோ அப்படி தெரியல இசை. பேய் எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆமா, பேய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேச்சர் சொல்றதா உண்மை. இவன் நமக்கிட்ட மிமிக்ரி பண்றான்டி. மிமிக்ரி மாதிரி தெரியலடி. சிவனா, நான் விட போறதே இல்லடி. இன்னைக்கு அவனோ நாம அத பார்க்கணும். வாங்கடி. பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது. வாங்கடி. பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாதுன்னு சொன்ன அவன் பேய் கிட்ட ரெண்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கா. நான் தான் சொன்னேனே, அவன் எதையும் செஞ்சு முடிப்பான்னு. நாம இல்லைன்னு சொன்ன அவன் இருக்கும்பா, நாம இருக்குன்னு சொன்ன அவன் இல்லம்மா. இந்தா நிரூபிச்சுட்டான் பாரு. அவன் பேய் கூட என்ன டீ பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. காதல் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ. இசை, அது ஒன்னதான் கூப்பிடுது. அது என்ன விருந்து வைக்கவா கூப்பிடுது? சுடுகாட்டுக்கு கூட்டு போய் வந்திருக்கு. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன்னா. இசை எனக்கு தான் வேணும். அது பங்கு போடுதுடி. எனக்கு தான் இசை வேணும். இசை, ஏய், எனக்கு தான் இசை வேணும்னு சொல்லுதல்ல. சே, ரெண்டு சண்டை போடக்கூடாது. பேசுவோம், முடிவுக்கு வரலாம். பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்துற மாட்டி. அவன் எவ்வளவு கூலா படுத்து கிடந்து பேச்சுவார்த்தை நடத்துறான் பாத்தியா? நீங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டா எண்ணி லிஸ்ட் சேர்க்கணும்ல. அவனும் உண்டாமட்டி. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். இதெல்லாம் போய் நான் நம்ப மாட்டேன். சரி, எத்த கட்டரி மகனே, அவ உங்களை நம்பலையா? நீங்க யாருன்னு கொஞ்சம் காட்டிட்டு போங்க. ஹாய் வச்சுக்கிட்டு சும்மா இருமட்டி. என்ன எங்களை நீ நம்பலையா? அது கோபப்படுதே. இசை, அவங்கிட்ட சேராத. என்கிட்ட வந்துரு. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடுதே. பேய் கூட அழுதுட்டே. சிசா, அழுது உருண்டாலும் போட்டி தான். யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான். நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு காட்டுங்கடா. எத்த கட்டரி, என்ன அழுதுகிட்டு இருக்க? யாருன்னு காட்டு. ஆமா, நீ தானே இந்த நினைவுல ஆசோட செத்து போன. ஆமா, இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்காக தான். எல்லாத்துக்கும் நான் தானா இந்த ரேஜனிக்கா ஜபா இருக்கா. நீ தான் அழகா இருக்க. வாவான்னு கூப்பிடுறதே பயமா இருக்குடி. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என் உயிராய் நீ இருக்க. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என் உயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா. இசை உன்னதான் கூப்பிடுத்து பாரு. கொன்னா போட்டுருவேன். அம்மா இவியெல்லாம் யாரு? சுப்பா முடியல. பேச்சா உனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். எனக்கு வேண்டியவங்களா? இசை உனக்கு ரொம்ப வேண்டியவங்க தானே? ஆமா. அப்போ உனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். இப்ப என் கிட்ட வந்து உட்கார்ந்து கையில ஒண்ணும் செய்யாது. யாரெல்லாம் நின்னுட்டு இருக்காவளோ? என்ன ரெண்டு பேரும் அங்க போய் உட்கார்ந்துட்டீங்க? ஒண்ணு இல்ல, கால் வலிக்கலாதான். அப்படியே கொஞ்சம் தள்ளி உட்காருது. போரிக்கி போக்கி. ஜெகமகனே காட்டேரி, வந்ததே வந்துட்டீங்க. ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு போங்க, ரொம்ப போர் அடிக்குது. 23 23 46 மந்தத்தை சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்டியடா. நினைச்சேன் எவ்வளவுதான் கூட்டிட்டு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். சரி சரி, ரெண்டு பேரும் ஒரு குத்தாட்டத்தை போடுங்க பாப்போம். அந்த மந்தத்தை அழிச்சிருவீங்கல்ல? அது நீங்க ரெண்டு பேரும் போட்ட குத்தாட்டத்தை பொறுத்து. நல்லா ஆடுனா விட்டுருவேன். பேய்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான் பாருடி. முகத்தை கொஞ்சம் வரப்ப வச்சுக்கட்டி. அது இப்ப போயிடும். போன அப்புறம் வராது. பயப்படாம இருட்டி. இவன் போ விட மாட்டாமட்டி. அது சீக்கிரம் அனுப்புங்க. அப்படியா? ஆமாமா, பேயெல்லாம் சீக்கிரம் அனுப்பிடணும். பேய்கிட்ட நம்மள காத்துட்டு அவன் போயிட்டா.
நம்மள ஏமாத்ததுக்கு ஏதோ பண்ணிருக்கான். அப்படி சொல்லாதடி, நிஜமாவே பியாய் மதம் மட்டும் இருக்கு. இரு, நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. சோ போங்க. அது ஏதாவது பார்த்துட்டு சாரி பக்கத்துல இருக்காத, மரியாதை எந்திரிச்சு போயிரு. அத சாரி கேட்கல, சாரியத்துக்கு குப்பையில போடு. அத சாரி கேட்கல, அதான் சாரியத்துக்கு குப்பையில போடுன்னு சொன்ன. சரிமா தாயே, நான் பார்த்தது தப்புதான், விடு. பாரு, எனக்கு ஒரு நாள் கலர் பார்த்து மத்தபடி பொறுக்கி ஓனே மனசுக்கு கம்மா திரும்பி வந்தேன். ரொம்ப தான் பிக்கு பண்ணாத. பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. அத சாரி கேட்கலடி. என் மூஞ்சிலே முடிக்காத சொல்லிட்டேன். பொறுக்கி பொறுக்கி. அந்த மாதிரி ஒரு மோசமான நான் பார்த்ததே இல்ல. உன்னை போய் என் வாழ்க்கையில பார்த்தேன் பாரு. வேண்டாம், கோத்த கலப்பாத. போய் சொல்லிட்டேன். இவ கிங்ஸ்கிட்ட சண்டை போடுறாளோ? எதுக்கு சண்டை போடுறா? மரியாதை எந்திரிச்சு போயிரு. முடியாது, மரியாதை எந்திரிச்சு போட சொன்ன. முடியாதுடி. நான் ஒண்ணுங்க இல்லையே, உன்னட்டி தானே பார்த்தேன், தப்பு இல்ல. யாருக்கு யாரு? இந்த கிங்ஸுக்கு இசை, அதை யாராலையும் மாத்த முடியாது. மாத்தி காட்டுறேன். கோத்த கலப்பிட்டு போயிடாத. நீ செஞ்சது மட்டும் தப்பு தாண்டி, தப்பு தான். இப்ப என்ன பொண்டாட்டியா நினைச்சேன், பார்த்தேன். சரி, ரேச்சல் பார்க்க பெருசு எடுத்துக்காத. பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். சொன்னா கேளு, ரேச்சல் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இசை சொல்லு ரேச்சல், நீ அத்தங்கிட்ட சண்டை போடுதியா? சமாளி, எனக்கு தெரியாது, சொல்லிக்கிட்டே இருக்கல. இல்லையா ரேச்சல், என்னடி திடீர்னு அப்படி கேட்ட? அவைய சும்மா தானே பேயதானே பார்த்துட்டு இருந்தா. இல்ல, இசை அத்தனை முறைச்சு திட்டிக்கிட்டே இருந்தா, நான் பார்த்தேன். அறிவே கிடையாது உனக்கு. இல்ல ரேச்சல், நான் முறைச்சுக்கிட்டா திட்டவே இல்லையா? இல்லையே, நான் பார்த்தேனே. அத்தான் கூட வாய மூடுன்னு சொன்னாங்களே. இல்லையா? இல்லப்பா, எனக்கு காட்டுச்சுது. நீங்க ரெண்டு சண்டை போட்டீங்களா? இல்ல, ரேச்சலை பத்தி சாதாரணமா நினைக்காத. இத கூட அவங்க அம்மா பக்கத்துல சொல்லி கொடுத்துருவா. அறிவே கிடையாது உங்களுக்கு. ஏண்டி, திட்டனா தனியா குடிச்சு திட்டிட்டு கொண்டே ராட்டு அடிச்சிருந்தா கூட நான் வாங்கிட்டு போயிருப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்கல. இல்ல ரேச்சலே, நான் முறைச்சு திட்டவே இல்லையே, நான் பார்த்தேனே. இல்லையா? பேய் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா? பேய் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா? என்ன இப்ப கூட பேசிக்கிட்டு இருக்கேனே, சண்டை போட்டு அப்படி பேச முடியா? இல்லையே, நீ முறைச்ச மாதிரில வந்தது. எப்போ? இல்லையா? அப்ப நீங்க இசைக்கிட்ட நல்லதா பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, இப்ப பாரு, நல்லதா பேசிட்டு இருக்க. அப்ப இசை பேசல, பேசித்தோல. பேசலையா? அது வந்து அது நீங்க என்ன? அப்ப சண்டை போடல. எனக்கு நீங்க ரெண்டு சண்டை போட்ட மாதிரியே தெரிஞ்சது, அதான். இல்லையே, இங்க பாரு, சாதாரண பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன திடீர்னு அப்படி கட்டுட்ட? எனக்கு தான் அப்படி தோணி இருக்கு. அறிவுக்கட்ட இசை. பேசிக்கலாம். அண்டையில அறிவு இருக்கோ இல்லையா? ரேச்சலை பத்தி தெரிஞ்சுமா சண்டை போட்டேன். இந்த குரங்கு என்ன வேலை பார்த்துச்சு தெரியுமா? அதான் தெரியல, அவன் இப்படி சட்டை பண்ணுவானே. பிறகு என்ன, நீதான் கரெக்டா இருந்திருக்கணும். சாரிடி. இன்னும் சண்டை தான் போடுறீங்களா? ஐயா தாயே, அவ ரெண்டு பேயை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. நீ ஒருத்தி. இப்ப நீ எதுக்கு என் மேல கோவப்படுற? சும்மா சும்மா சண்டை சண்டைன்னு கேட்டா அவ சும்மா உட்கார்ந்து இருக்கா. வேணா சொல்லி அவங்க ரெண்டு சண்டை போட சொல்லுதே. வேண்டாம் வேண்டாம், சண்டைல போட வேண்டாம். இல்ல இசை, நீ கிங்ஸ் கிட்ட சண்டை போடு. நெஞ்சிக்குள்ள ஒன்ன வச்சு பத்திரமா நான் ரசிக்க தீட்டி வச்ச சித்திரமா. I love you, I love you. ரேச்சல் முன்னாடி என்ன திட்ட வச்சிராதீங்க சொல்லிட்டேன். I love you, I love you, I love you, I love you. நான் பொண்டாட்டி. உங்களுக்கு பயமே இல்ல? நான் இதுக்கு நீ பயப்படணும். நீ மாட்டிடக்கூடாதுன்னு தான் நான் சமாளிச்சேன். மத்தபடி I love you. ஆமா, இப்போதைக்கு நீ எப்படி சிரிக்க? எதுக்கோ சிரிச்சேன். போதும், சண்டை போட்டதெல்லாம் போதும். பேசாம தூங்கு வா. முதல்ல அந்த பேயை ஓட்டி விடுங்க. இந்த பொம்மை எங்க வாங்குனீங்க? பொம்மையா? ஆமா, சுடுகாட்டு பேய் ஜெகன்மோகினி ரத்த காட்டேரி. போய் நான் நம்ப மாட்டேன். வேணா சொல்லி நம்ப வைக்கிறேன். இசையை நம்ப வைங்க, எனக்கு தூக்கம் வருது. கொழுப்பு பத்திய பய உள்ளக்கு. சரி, நீ போய் தூங்கு. இசை குட் நைட், எனக்கு தூக்கம் வருது. சரி, நான் வர வேண்டியதா. வா வா, அத முத செய். பொறுக்கி. சரி, போ, போய் தூங்கு போ. பொறுக்கி, எங்களுக்கு தெரியும்
உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாரு. வேண்டாண்டி ஒழுங்கா போ. பிறவே ஏதாவது கொண்டு வருவேன். சிரிக்காத, நீ சிரிச்சாலே எனக்கு இடிட்டடிங்க ஆகுது. நாளைக்கு இவ்வளவுக்கு என் கூட இருக்க மாட்டேல்ல. அத நினைச்சா எனக்கு இப்பவே சந்தோஷமா இருக்கு. அப்பா, எப்படா 3 நாள் முடியன்னு இருந்தேன். கஷ்டமா இருக்குடி. இந்த 3 நாள் எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? வார்த்தையால விவரிக்கவே முடியாது. எப்படா வீட்டுக்கு வரணும்னு இருக்கும். எப்போ உன் கூட இப்படி விளையாடுவேன், உன்னை எப்படா அப்படி ரசிப்பேன்னு இருக்கும். எவ்வளவு வேலை கிடந்தாலும் அப்படியே போட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த நேரம் எனக்கு பொண்ணான நேரம். மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுவேன். நாளைக்கு வந்து பார்ப்பேன், நீ இருக்க மாட்டேல்ல. மனசு வலிக்குடி, தாங்க முடியல. நாளைக்கு நீ இல்லாதத என்னால இன்னைக்கு நினைச்சே பார்க்க முடியல. இந்த 3 நாள் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? காலையில எந்திக்கும் போதே உன் குரல், உன் முகம், உன்கிட்ட விளையாட சின்ன சின்ன குறும்பு, ஓரப்பார்வை காதல், ஓரப்பார்வையில உன்னை ரசிக்கிற சந்தோஷம் எதுவுமே எனக்கு கிடைக்காதுல்ல. ஆனா இதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். இதை நீ எப்படி அடைய வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எங்க போனாலும் சரி, உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், விடவும் மாட்டேன். என்ன உங்க அத்தை பொண்ணு உங்களை பத்தி எல்லா ரகசியத்தையும் என்கிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிட்டா. என்ன பத்தி என்ன போட்டு கொடுத்தா? எல்லாத்தையும், உங்க காதல் லீலைகள் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டா. அப்படியா? அடச்சே, இவ்ளோ மோசமானவனா நீ? ஓய், அவ என் மேல போற வேலையில தப்பு தப்பு போட்டு கொடுத்துக்க போறா. போறாம உங்க மேல. ஆமா, உங்களை வேண்டாம் தானே கிளம்பணும் இருக்கா? இரு, வாய் பேசாத பொண்ணுவேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். உங்களை வேண்டாம் தானே போயிருக்கா. வேண்டாம், வார்த்தை விடாத. நான் அப்படிதான் சொல்லுவேன். உங்களை வேண்டாம் தானே போனா. வேண்டாம் சொன்னா கேளு.